கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது கூட நான் உங்கள் மத்தியில் தியானிக்க இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், போன வாரம் நான் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தாங்க திரளான கூட்டத்தார். அதனால் ஒரே மனமும் ஒரே இருதயமும் உள்ளவங்களாக இருந்ததுனால அவங்க கூடி ஜெபித்த இடம் அசையத்தக்கதாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஒரே மனமும் ஒரே இருதயமும் உள்ளவங்களாக இருந்ததை பற்றியே இப்போவும் நான் சில காரியங்களை பேசலான் இருக்கேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவன் ஆகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. சகலமும் பொதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வசதி உள்ளவங்களும் இருந்தாங்க, வசதி இல்லாதவங்களும் இருந்தாங்க. ஏன்னா இதில் நம்ம என்ன வசனத்தில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், 34ஆம் வசனத்தில், நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதப்படியில் அவங்க வச்சாங்க. பாதப்படியில் வைக்கும்போது அப்போஸ்தலர்கள் அதை எல்லாருக்குமே சரியாக பங்கிட்டு கொடுத்து எல்லாருக்குமே எல்லாமே சமமாக இருக்கும்படியான ஒரு சமநிலை பிரமாணத்தை அங்கே பார்க்குறோம். இப்படி இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே மனமாக ஒரே இருதயமாக இருந்து எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். அனனியா சப்பீரான்னு 2 பேரும் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு பங்கை அவங்க எடுத்துட்டு மீதியை கொண்டு வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் பேதுரு கேட்குறாரு, இவ்வளோக்கு தான் விற்றுறீங்களா? உங்களுடைய காணியாட்சியை இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா? இந்த தொகை தானா? இவ்வளோ கிரயம் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டாங்க. உடனே பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இப்போ இந்த இடத்துல எல்லாரும் ஒரே இருதயமாக ஒரே மனமாக இருக்கும்போது வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல காணப்படுது. அப்போ பேதுரு அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புறார். இவ்வளவுக்கு தான் தேயா? விற்கும்போதே அது உன்னுடையதாக தானே இருந்தது அப்படின்னு சொல்லி 4ஆம் வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். இது சொன்ன உடனே அனனியா என்ன ஆகிட்டார்? அப்படியே ஷாக் ஆகிட்டார், அதிர்ச்சி ஆகிட்டார், அவர் மறுத்தும் போயிட்டார். அதே போல் அவங்க மனைவியும் அப்படியே சொன்னாங்க, அவங்களும் ஆண்டோடைய கோபத்துக்கு ஆளானாங்க. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறத சபையார் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஏன்னா அவங்க கண் கூட பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க பொய் சொன்னாங்க, பொய் சொன்னதுக்கு உண்டான பலன் என்ன கிடச்சிச்சு? அப்போ எல்லாம் பாவத்தை குறித்து எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாகுது அந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலருடைய கைகளாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்குது. இதையும் பார்க்குறாங்க. பார்த்து எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் குடியிருந்தார்கள். பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சேர்றதுக்கு கூட உள்ளே வர்றதுக்கு இவ்வளோ பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான ஒரு காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தேவ பயம் வந்தது. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் கர்த்தரிடத்தில் சேர்ந்தார்கள் என்று வசனத்தில் பார்க்குறோம். பிணியாளிகள் அது மட்டும் இல்லை, பிணியாளிகளை கட்டில் மேலே படுக்க வச்சு தூக்கிட்டு வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பேதுரு போகும்போது பேதுருடைய நிழல் பட்டாகிலும் சுகம் கிடச்சிடட்டும் அப்படிங்கிறதுக்காக. சுற்று பட்டணம் 16ஆம் வசனம், சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். அற்புதம் நடக்கு, அடையாளம் நடக்கு, சுகம் கிடைக்கி திரளான ஜனக்கூட்டத்தார் விசுவாசிக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டமாக அப்போஸ்தலர் கூட சேர்ந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த காரியங்களெல்லாம் பார்க்குறாங்க. யாருன்னா பிரதான ஆசாரியர்கள்.
அவனுடைய கூட இருந்த சதுசேயர் இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு பொறாமை வந்துட்டு இவங்களுக்கு. பொறாமை நிமித்தமாக அவங்க செய்தது என்ன? அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலைகளில் வைத்தார்கள். சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. இவங்கள தடுக்கணுன்னா வேறு வழி இல்லை. ஆண்டவரை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி இவங்க ரொம்ப வேகமாக பிரசித்தப்படுத்திகிட்டு இருக்காங்க. அநேக அடையாளம் அற்புதங்களையும் செய்கிறாங்க. இதுக்கு ஒரு தடையை கொண்டு வரணும் அப்படின்னா இவங்களை சிறைச்சாலையில் போட்டுட்டோன்னா, காவலில் வச்சுட்டோன்னா இவங்க வெளியே வர முடியாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி இவங்க அறிவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலே இருக்கிறது. என்ன ஆச்சுன்னு சொன்னால் 19ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். தாமதமே இல்லை, தடையே இல்லை. வசனத்தை அவங்க சொல்கிறதுக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தடையே இல்லாதபடி கர்த்தருடைய தூதனானவர் அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ இவங்க எங்கே இருக்காங்கன்னா, தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க சிறைச்சாலையில் இருக்காங்கன்னு சொல்லி பிரதான ஆசாரியர்கள், அதிகாரிகள் எல்லாருமே, சேனை தலைவர்கள் எல்லாருமே ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சிறைச்சாலையில் இருக்கிறவங்கள போய் கொண்டு வாங்க. சேவகர் போய் பார்க்குறாங்க, சிறைச்சாலையில் யாரும் இல்லை, அப்போஸ்தலர்கள் அங்கே இல்லை. வெளியே சொல்கிறாங்க, சிறைச்சாலை கதவுகளெல்லாம் பூட்டப்பட்டு தான் இருக்குது. வாசலில் காவலுக்கு நிற்கிற சேவகர்கள்லாம் வாசலில் தான் நிற்கிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்கள காணோம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும், பிரதான ஆசாரியர், சேனை தலைவர் எல்லாரும் இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு சொல்லி கலக்கம் அடைஞ்சாங்க. கலங்கி போய் இருக்கிற அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் காவலில் வச்சிங்களா அந்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று போதகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 26ஆம் வசனம், உடனே சேனை தலைவன் சேவகரோட கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். ஏன்னா ஜனங்கள் எல்லாருமே ஒரு கூட்டமாக சேர்ந்துட்டாங்க. காரணம் என்ன? ஆண்டோடைய அற்புதத்தையும் அடையாளங்களையும் பார்த்துட்டாங்க, சுகம் பெற்றாங்க, நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ அவங்க இவங்களை கஷ்டப்படுத்தவோ, இவங்களை கல்லெறியவோ, இவங்களை துன்பப்படுத்தவோ விட மாட்டாங்க. அதனால் பயந்து போய் அவங்கள பலவந்தம் பண்ணாமல் அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி சொல்கிறாரு, பிரதான ஆசாரியன் இப்போ கேட்குறாரு, இப்போ சொல்லுங்க, நீங்கள் இந்த நாமத்தை பேசக்கூடாது, இந்த நாமத்தை பற்றி சொல்லக்கூடாது. எந்த நாமத்தை? இயேசு என்ற அந்த நாமத்தை. அவர் கூட அதை வாயில் சொல்லவே இல்லை. பாருங்கள் அந்த வசனத்தில் 28ஆம் வசனம், நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அப்போ பேதுரும் அப்போஸ்தலர்களும் சொல்கிறாங்க, அது எப்படி? நாங்கள் மனுஷனுடைய பேச்சை எப்படி கேட்க முடியும்? கர்த்தருக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது எங்களுக்கு அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்தீங்க, அவரை தேவன் எழுப்பினார், அதுக்கு நாங்களாம் சாட்சிகளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆண்டவருடைய காரியங்களை பற்றி சொன்ன உடனே, சரி இனிமேல் இவங்கள விட்டால் சரி வராது, இவங்கள கொலை செய்திடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் கொலை செய்யணுங்கிற அந்த யோசனை அவங்க பண்ணும்போது நியாயசாஸ்திரியாகிய கமாலியன்னு ஒருத்தர் அங்கே இருக்கிறார். அவர் நியாயசாஸ்திரத்தை எழுப்பி நிற்கிறாரு. சங்கத்தாரை நோக்கி அவர் சொல்கிறாரு, இவரை நீங்கள் கொலை செய்யணும்னு நினைக்காதீங்க, இவரை எப்படியே விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு முந்தி 2 பேர் தன்னை புகழ்ந்து வந்தாங்க. ஒன்று தெய்வதாசன் ஒருத்தர், இன்னொருத்தர் யூதாசன் ஒருத்தர். 2 பேரை பற்றி பார்த்தோன்னா அதில் 36
37ஆம் வசனங்களில் 5ஆம் அதிகாரம் 36 37ஆம் வசனங்களில் அதை குறிப்பிட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் எழும்புனாங்க, அழிந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்கள பின்பற்றும்படி ஜனங்களுக்கு போதகம் பண்ணாங்க. அவங்களாம் அழிந்து போயிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க ஜனங்கள். ஆனால் இவர் வந்து இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் 38ஆம் வசனம், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. யார்கிட்ட போர் செய்யக்கூடாது? தேவன்கிட்ட போர் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? நியாய சாஸ்திரி ஆகிய கமாலியேல் சொல்கிறார். உடனே அவர் சொன்ன உடனே அவர் வார்த்தைக்கு ஆலோசனை சங்கத்தில் இருக்க எல்லாரும் கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்தது மட்டும் இல்லை, கீழ்ப்படிந்து நல்லபடியாக அவங்க விட்டுறலை. அப்போஸ்தலர்களை அவங்க அழைத்து வர சொல்லி அவங்கள அடிக்கிறாங்க. அடித்து துன்புறுத்தி இனிமேல் இந்த நாமத்தை பற்றி என்ன செய்யக்கூடாது, பிரசங்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள அதுக்கப்புறம் விடுதலை பண்ணாங்க. எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய காரியம்! உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க அறிவித்ததுனால அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாடு. ஆனாலும் அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், 41ஆம் வசனம், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, பிரசங்கிக்காமல் விடுறதே கிடையாது. சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். தடை வந்த போதிலும் தடையை ஒரு பெரிதாக எடுக்காமல், அவமானப்பட்டாலும் அந்த அவமானத்தை வந்து கிறிஸ்துவுக்காக படுகிற அவமானத்தை அதிக பாக்கியம் என்று எண்ணி அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. இன்றைக்கும் நம்ம வந்து ஆண்டோடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறதுக்கு எவ்வளவோ இந்த உலகத்தில் தடைகள் காணப்படுது, எவ்வளோ பாடுகள். எத்தனையோ இடங்களில் வந்து சுவிசேஷத்தை நிமித்தமாக அறிவித்தது நிமித்தமாக பாடுகளும் உபத்திரவங்களும் படுற நிறைய ஊழியக்காரங்களை நம்ம பார்க்குறோம், நிறைய மிஷனரிகளை பார்க்குறோம். அவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோமா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 5-6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகிறார். இப்படி நீங்கள் வந்து ஏக சிந்தை உள்ளவங்களாக இருக்கணும், ஒரு மனம் உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஒரு மனம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு மனம் இருந்ததுனால தான் இந்த அப்போஸ்தலர்கள் எல்லா உபத்திரவத்திலையும் பாடுகள்லையும் வந்து அவங்க சகித்து கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தினாங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் நம்ம வந்து ஒரே சிந்தையாக வித்தியாசம் பார்க்காம கர்த்தருக்குள்ளே நம்ம வந்து ஒருமனப்பட்டவர்களாக கூடி அவருடைய நாமத்துக்காக வைராக்கியமாக நம்ம ஜீவிக்கும்போது கர்த்தர் வந்து கிரியை செய்வார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரே மனமும் ஒரே இருதயமும் இருக்கிறவங்க வந்து ஏக சிந்தையோடு இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவங்களாக இருக்கும்போது கர்த்தருடைய நாமம் நம்ம மூலமாக கண்டிப்பாக மகிமைப்படும். எந்த பாடுகள் வந்தாலும் எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளோட கூட வந்து நம்ம நடத்துவார். நம்மளை வந்து புத்திரராகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்காரு. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பரீட்சைக்கு நம்ம நிற்கணும். நம்ம நின்னவங்களாக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம ஏக சிந்தை உள்ளவங்களாக இருப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்து
பலப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுறவங்களா காணப்படுவோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஜீவிக்க கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஒரு மனமும் ஒரே இருதயமாய் இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் தியானித்தோம். அப்போஸ்தலர்கள் எவ்வாறு ஆண்டவரே ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு இருந்து உம்முடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தினாங்களோ, பாடுகள் உபத்திரங்கள் வந்த போதிலும் ஆண்டவரே உமக்காக வைராக்கியமாய் உம்முடைய திருவசனத்தை போதித்து ஒரு கூட்ட ஜனங்களை உமக்காக ஆயத்தப்படுத்தினாங்களேப்பா, அதுபோல் நாங்களும் ஒவ்வொரு நாளும் எங்களை அர்ப்பணித்தவர்களாக உமக்கென்று ஆண்டவரே ஒரே மனது ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே நாங்கள் வெறுங்கையாய் வராதபடி எங்களோடு கூட ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரை அழைத்து வரத்தக்கதாக அப்படிப்பட்ட கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் என் தேவன் நீங்கள் பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவங்க என்னென்ன காரியத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் என் தேவன் வாய்க்க பண்ணி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. ஜெபத்தில் இவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவங்களாம் பெற்றுக்கொள்வீர்கள் சொன்னீங்களப்பா. ஆண்டவரே வேலை காரியமாக டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஏற்ற இடங்களிலே அவர்களுக்கு ஆண்டவரே நீங்கள் மாறுதல்களை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனமாய் சுகமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற வியாதி பலவீனத்திலே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே பரிபூர்ண சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கால சூழ்நிலை காரணமாக காய்ச்சல் பலவீனங்கள் எதுவும் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்கள் அப்பா வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யா சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவை நன்றியோடு துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். போக்கிலும் வருத்துறோம் மற்ற எல்லா சமங்களும் உங்கள் கிருபை கூட இருந்து தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பத்தி தண்ணீரும் ஆசீர்வதித்து கொடுத்து வியாதி பலவீனங்களை அவங்களை விட்டு விளக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். ஏழைகளில் சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படும்படியான பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமையை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுங்க ஜீவனும் பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.